Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல டீச்சர் செட் தான் வீட்லயே பண்ண போறோம். டீச்சர் செட்ல இருக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு ரெடி பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து black board பண்ண போறேன். black board பண்றதுக்காக ஒரு cardboard piece எடுத்துட்டு ஒரு black color chart paper எடுத்துர்க்கேன். அந்த chart paper வந்து இந்த cardboardல வச்சு பேஸ்ட் பண்ணி ஒட்ட போறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நான் இப்ப ஒட்டற மாதிரி ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க. பேக் சைடுல வந்து கரெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஃப்ரண்ட் சைடுல வந்து நீட்டபிளா இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி கவர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட் சைடுல நீங்க வந்து ஃபெவிகால் போடும்போது ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுட்டு நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுடுங்க. பின்னாடி சைடு ஃபெவிகால் போடும்போது நிறைய கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நிறைய ஃபெவிகால் போட்டுட்டிங்கன்னா பேப்பர் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். வெறும் ப்ளைன் ஃபோம் ஷீட்டில் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி நீளமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா இந்த பிளாக் கலரில் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட சைடில் வந்து இப்படி கவர் பண்ணுறதுக்காக. சைட்லலாம் பார்த்துருப்பீங்க போர்டில் இந்த மாதிரி சிமெண்ட்டில் கட்டியிருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை வச்சு கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு கட்டை மாதிரி இருக்கும் சைடில் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஸ்டாண்டு மாதிரி பண்ண போகிறோம். ஒரு சில இடத்துல போர்டு வந்து செவத்தோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா போர்டு தனியாக இருக்கும். தனியாக வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிற்க வைக்கிற மெத்தடுக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். அந்த நிற்க வைக்கிறதுக்காக ஒரு சில கார்ட்போர்ட் பீசஸ் நான் கட் பண்ணுறேன். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த பீசஸ்லலாம் நம்ம வந்து பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம். அந்த கட்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் அந்த மரத்தோட ஃபினிஷிங்கில் இருக்கும். அதனால நான் வந்து ப்ரௌன் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கார்ட்போர்டே நார்மலாக பார்க்குறதுக்கு ஓரளவு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அப்படியே விடுறதா இருந்தால் கூட விட்டுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஷீட் வச்சு கவர் பண்ணி இப்போ இதே மாதிரி அந்த மிச்சம் இருக்க 3 பீஸ்க்கும் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எப்படி வச்சு அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த போர்டை வந்து பின்னாடி அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சின்னதாக கட் பண்ணியிருக்கோம்ல அந்த லென்த் பீஸா, அது ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி சைடில் கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி நம்ம ஒட்டணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு லென்த் பீஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த பீஸ் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் அதோட 2 சைட்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பினீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா. இது வந்து ஸ்டாண்டு மாதிரி நிற்க வைக்கிறதுக்காக தான் இன்னொரு பீஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி பேக் சைடில் ஒட்டணும். நம்ம வந்து ஃப்ரேம் மாடல் எது பண்ணாலும் ஸ்டாண்டுக்காக நிற்க வைக்கிறதுக்கு இப்படி பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் தான் இது ஒன்று பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஃபெவிகால் போட்டு இப்படி நிற்க வச்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நின்றுக்கும். ஃபெவிகால் நல்லா காஞ்சிருச்சுன்னா இன்னும் சூப்பராக நிற்கும். செமையாக இருக்கும், எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா. இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாண்டுலாம் இல்லாமல் நார்மலாக கூட செஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி 1 ரூபி எரேசர் இருக்கும் பாருங்கள், அதுவே போதும். அதுலேயுமே நான் பாதி பீஸை கட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு. ஓகே, இது பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சு தான். ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு என்கிட்ட, அதை எடுத்திருக்கேன். அதில் கூட பார்த்திங்கன்னா 2 லேயராக இருக்கும். அதில் ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எரேசருமே கொஞ்சம் தடிப்பாக இருந்துச்சு. அதனால அதையும் இப்படி 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ நம்மளோட டெஸ்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டபிளாக நேச்சரான ஒரு டெஸ்டர் மாதிரியே கிடைக்கும். இப்போது டீச்சர் எழுதுறதுக்காக பிளாக் போர்டும் டெஸ்டரும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக டேபிள் தேவைப்படும்ல, அதனால டேபிளுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு எந்தளவு உங்களுக்கு வந்து டேபிள் வேணுமோ அந்தளவு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷீட் எங்கிட்ட இருந்தது. அந்த ஷீட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அப்படி இந்த ஷீட் இல்லைனா நீங்கள் கலர் பேப்பரை வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். அதனால பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால நான் இதை கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ கவர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்கணும் அந்த நிற்கிறதுக்காக. அதனால என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைட் வெயிட்டான கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து முன்னாடி சைடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக அந்த கலர்ஃபுல்லாகவே இருந்தது. அதனால் அந்த கார்ட்போர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கலர் பேப்பர் சுற்றிக்கோங்க. அதாவது இந்த கார்ட்போர்ட் அப்படியே சுற்றிட்டு நீங்கள் வந்து மேலே இந்த மாதிரி செலோ டேப் போட்டுருங்க. செலோ டேப் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரியே சுற்றி மேலே வந்து டேப் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற 3 பீஸும் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் எந்தளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. உங்களோட டேபிள் எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்தளவு வந்து நீங்கள் கார்ட்போர்ட் கட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற 4 பீஸ்க்கும் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அந்த டேபிளுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீஸுக்கு பின்னாடி சைடு வந்து 4 கார்னர்லேயும் ஒவ்வொரு பீஸுக்கு ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ 4 சைடும் ஒட்டிக்கலாம்.
ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டேபிள் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து பிட் அந்த ஜாயிண்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் 2 காலோட சைட்லேயும் வந்து சின்ன சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதையுமே வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே, 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த சைடு கால் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணி இப்படி ஹாட் க்ளூ போட்டு 2 சைட்லேயும் இப்படி ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஒட்டும் போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளோட டேபிள் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டேபிளுக்கு உட்காரத்துக்கு சேர் வேணும்ல, டேபிள் பக்கத்தில் போடுறதுக்கு. அதனால இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை நான் எந்த அளவுக்கு எனக்கு சேர் வேணுமோ அந்தளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், கலர் ஷீட். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரெட் கலர் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஷீட்டே கவர் பண்ணிக்கிறேன். இப்போது ஷீட் கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே கரெக்டாக சென்டரில் வச்சு இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே உட்காந்துருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாகவும், கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் தான் பண்ணியிருக்கேன், நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கீழே அந்த கால் மாதிரி அதான் நிற்க வைக்கிறதுக்காக இந்த ஊசி நூல் காலியாக போன அந்த ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோல் தான் எடுத்திருக்கேன். அந்த ரோலில் வந்து அதே ரெட் கலர் ஷீட்டை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். அப்படி இந்த ரோல் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி அந்த லைட் வெயிட்டான கார்ட்போர்ட் பீஸில் செஞ்சு காமிச்சேன்ல, அந்த மாதிரி கூட செஞ்சு நீங்கள் கலர் பேப்பர் சுற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த மிச்சம் இருக்கிற 3 பீஸ்லேயும் நான் கலர் பேப்பர் சுற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸ்லேயும் சுற்றிட்டோமா. இப்போது கரெக்டாக அந்த சேர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு கீழே 4 கார்னர்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஹாட் க்ளூ இருந்தால் ஹாட் க்ளூவில் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெவிகாலில் ஒட்டிக்கலாம். நிறைய பேர் வந்து ஹாட் க்ளூ இல்லை ஃபெவிகால் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து ஃபெவிகாலில் மட்டுமே நான் பண்ணுற எல்லாமே கூட பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட சேரும் ரெடி ஆகிடுச்சு. டேபிள் அண்ட் சேர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டேபிள் மேலே வைக்கிற ஒரு சில சின்ன சின்ன திங்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ண போகிறேன். புக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இருந்தது. அந்த கார்ட்போர்ட் பீஸை எந்த ஷேப்பில் நம்மளுக்கு புக் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில சின்ன சின்ன பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு நான் உள்ளே வைக்க போகிறேன். இது வந்து A4 ஷீட் தான். A4 ஷீட்டை ஒரே ஷேப்பில் ஒரு 3 சைஸில் 3 பீஸ், இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வர மாதிரி நான் வந்து இப்படி மடித்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒன்று மேலே ஒன்றா இப்படி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றனால கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். ஓகேவா? இதில் வந்து நிறைய ஷீட்ஸ் கூட வைக்கலாம். நான் சும்மா ஒரு 6 ஷீட்ஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வெளியே வந்து புக்குன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து நீங்கள் அட்டனன்ஸ் நோட்டுன்னு சொல்லிட்டு கூட எழுதிக்கலாம். ஓகே, இது வெளியே பார்க்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு ஷீட் இந்த மாதிரி இருந்தது. இந்த ஷீட்டுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால இதை ஒரு நோட் மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த குட்டியாக கட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் ஷீட்டு, அந்த ஷீட்டை வந்து உள்ளே வச்சு இப்படி ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேன். அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேன். போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து குட்டியான நோட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஷீட்ஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நோட்டில் வந்து நார்மலாக ஷீட்ஸ் நிறைய இருக்கும்ல, அதனால். அடுத்து வந்து இதில் டீச்சர்ஸ் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஓகேவா? வெளியில் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம், உள் சைடு எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். இப்போ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்னு பென்சில் இது 2ம் ரெடி பண்ணணும். நம்ம வந்து குட்டியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால, குட்டியாக பார்க்குறதுக்கு பென்னு பென்சில் மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நான் வந்து பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வந்து உண்மையாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பென்சிலை கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நான் சும்மா பார்க்குறதுக்கு ஒரு செட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எழுதலாம் முடியாது, பார்க்குறதுக்கு மட்டும், பட் பென்சில் மாதிரி இருக்கும். இது வந்து லப்பர் வச்ச பென்சிலு. அதனால ஃப்ரண்ட் சைடில் பிளாக் கலரும் பின்னாடி லப்பருக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், குட்டியான ஒரு பென்சில் வந்து பேம்பூ ஸ்டிக்கில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பேம்பூ ஸ்டிக் கொஞ்சம் தடிசாக இருக்கும். இந்த பேம்பூ ஸ்டிக் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு பென் ரெடி பண்ண போகிறேன். அதுலேயும் உங்களுக்கு வந்து எந்தளவு லென்த் வேணுமோ அந்தளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பென்னோட எட்ஜு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன். அதே மாதிரி பின்னாடியும் வந்து ப்ளூ கலர் அப்படி அடித்து விடுறேன். அந்த ரீஃபில் மூடி இருக்கும்ல அதுக்காக. அதே மாதிரி இது இந்த இடத்துலையும் ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதை வந்து ஒரு பென் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பென்னும் பென்சிலும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் எழுதுறதுக்கு சாக் பீஸ் வேணும்ல, அதனால சாக் பீஸை வந்து இந்த மாதிரி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் யாராச்சும் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வரலன்னா அடிக்கிறதுக்காக சின்ன ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதுவும் பேம்பூ ஸ்டிக் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட் எதுக்காகனா நம்ம டீச்சருக்கு ஒரு குட்டி ஹேண்ட்பேக் ரெடி பண்ண போகிறோம். மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் தான் ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் தான் கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதனால மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பிளாக் கலர்லேயே நானும் ஹேண்ட்பேக் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து பிளாக் கலர் ப்ளைன் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதோட 2 சைட்லேயும் இன்னும் கொஞ்சம் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு சைடில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி வந்து கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹேண்ட்பேக் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோவில் குட்டி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சைட்லலாம் ஃபோம் ஷீட் வைக்காமல் அப்படியே கவர் பண்ணிடலாம். ஓகே. பட் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக்கில் உள்ளே ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து டீச்சர்ஸ் டேட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் சில திங்ஸ் கூட இருக்கும் டீச்சர் செட்டில், பட் நான் செய்யலை. உங்களுக்கு இன்னும் நிறைய திங்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பட் நான் வந்து கரெக்டாக என்னென்ன திங்ஸ் வேணுமோ அந்தளவு செஞ்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்று அங்கங்கே வச்சிடலாம். டேபிளுக்கு மேலே வைக்கிற திங்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாமா? புக்கு, நோட்டு, அப்புறம் பென்னு, பென்சில் இதெல்லாமே வைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த டஸ்டர்லாம் வந்து நம்ம பிளாக் போர்டுக்கு மேலேயே வச்சுக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து இதில் வைக்க வேணாம். பிளாக் போர்டில் எந்த இடத்துல வைக்கிறது நான் சொல்கிறேன். இதோ கீழே வந்து நம்ம ஒட்டியிருக்கோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து ஹேண்ட்பேக்கை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்து வச்சுருந்தால குச்சா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை வந்து நான் இந்த மாதிரி போர்டுக்கு மேலே சைடு இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் சாக் பீஸை டேபிள்லேயே வச்சுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போது டீச்சர் செட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீச்சர் வந்துட்டாங்க. எல்லோரும் அமைதியாக இருங்க. டீச்சர் வந்து லெசன் எடுக்க போகிறாங்க. ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு எல்லோரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏபிசிடி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 1 2 3 கற்றுக்கலாம். இப்போது ஏபிசிடி சொல்லுங்கள். A B C D E F. ஓகே. F வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துடுங்க. ஓகே. இப்போ நம்ம ரஃப் பண்ணிவிட்டு 1 2 3 பார்க்கலாமா? இப்போ 1 2 3 1 2 3 4 5 வரைக்கும் நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துடுங்க. ஓகே. அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸு மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் புக் எடுத்து வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த டீச்சர் செட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.